ஹோமுஸ் நீரிணை பகுதியில் வைத்து ஒரு வணிக கப்பல் மீது ஈரான் அதிரடி தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு உருவாகி இருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நேற்று வியாழக்கிழமை பாரசீக வளைகுடால இருந்து ஹோமுஸ் நீரிணையை தாண்டி அரேபிய கடல் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு கப்பல், ஒரு சரக்கு கப்பல் ஒன்று, சிங்கப்பூர் கொடியுடன் கூடிய கப்பல். அந்த கப்பல் மீது ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படையினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் காரணமாக கப்பலில் இருந்த பணியாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படையலை. இருந்தாலும் கப்பல் சிறிதளவு சேதத்துக்கு உள்ளானதாக சொல்லப்படுகிறது. இப்போ எதுக்கு திடீரென்று கப்பல் மேலே தாக்குதல் நடத்தணும், அந்த கப்பலை சேதப்படுத்தணும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள், ஈரானினுடைய அனுமதி இல்லாமல், ஈரானுக்கு தெரியாமல் எந்த ஒரு கப்பலும் ஹோமுஸ் நீரிணையை தாண்டி போகக்கூடாது, அவ்வளோதான் கதை, பேச்சாக தான் இருக்கணும் என்று சொல்லி ஏற்கனவே ஈரான் அறிவிச்சிருந்தது. என்ன சம்பவம் என்று சொன்னால், பாரசீக வளைகுடா இருக்குத்தானே, இந்த பாரசீக வளைகுடாவில் பல கப்பல்கள் நீண்ட காலமாக, அதாவது பிப்ரவரி மாதம் 28 யுத்தம் ஆரம்பித்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பகுதியில் நிறைய கப்பல்கள் அதுக்குள்ளேயே சிக்கிப்பட்டு நின்றன என்று சொல்லலாம். வெளியில் வர முடியாமல் அங்கேயே தரித்து நின்றன. அப்போ அந்த கப்பல்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு இதுதான் சரியான டைம். ஏன்னு சொன்னால், இப்போ போர் நிறுத்தம், எந்த விதமான யுத்தமும் இல்லை, அமைதியாக இருக்குது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கப்பல்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரணும். அப்போ அதை ஈரானோட கதைச்சு பேசி கொண்டு வந்திருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஈரானோட எந்த விதமான டிஸ்கஷனுக்கும் போகாமல் ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்திருக்குது, ஐக்கிய நாடுகள் சபைக்கு சொந்தமாக ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, IMO என்று சொல்லி, அதாவது சர்வதேச கடல் கண்காணிப்பு அமைப்பு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தங்களுடைய இஷ்டத்துக்கு 2 லைன் போட்டு, அதாவது கப்பல் போக்குவரத்துக்கு 2 லைனை போட்டு, ஒன்று நார்த் லைன், மற்றது சவுத் லைன் என்று சொல்லி, ஆக்சுவலாக இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் இதை பற்றி நாங்கள் விரிவாக பேசிக்கிறோம். அந்த 2 லைனை போட்டு, அந்த 2 லைனுகளாலேயும் கப்பல்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்படி முதலாவது கப்பல் தான் இந்த சிங்கப்பூர் கொடியுடன் கூடிய கப்பல். கடந்த ஒரு 3-4 மாதங்களாக பாரசீக வளைகுடால நின்ற இந்த கப்பல் ஹோமுஸ் நீரிணையை தாண்டி வரும்போது ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் கப்பல்கள் போனால் தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த கப்பலினுடைய போக்குவரத்து நிறுத்தப்பட்டது மட்டுமல்லாமல், ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய திட்டத்தை கைவிட்டிருக்கிறது. அதாவது தங்களுடைய புதிய லைனுக்கூடாக கப்பல்களை நகர்த்துகின்ற அந்த திட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள். இனி எந்த கப்பல் வாரதாக இருந்தாலும் ஈரானோட கதைச்சு பேசி, ஈரான் அனுமதிக்கப்பட்ட பாதையில் மட்டும்தான் வெளியால் வர முடியும், அல்லது வெளியிலிருந்து உள்ளுக்குள்ளே போக முடியும் என்று சொல்லி, இதற்காகத்தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போ அந்த தாக்குதல் நடந்த செய்தி வந்தோடனேயே உடனடியாக சர்வதேச ரீதியாக ஒரு பெரிய பதட்டம் ஒன்று உருவானது. என்று சொன்னால், திரும்பவும் பேச்சுவார்த்தையெல்லாம் குழம்பிருமா, திரும்ப மோதல் வந்துருமா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் திரும்பவும் சண்டை வந்துருமான்னு சொல்லி பலவிதமான சந்தேகங்கள் எல்லார் மத்தியிலே வந்தது. இருந்தாலும் அப்படி எதுவுமே நடக்காது, போர் நிறுத்தத்துக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லை, இது ஒரு அடையாள தாக்குதல் மட்டும்தான் என்று சொல்லி. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதுக்கு முதல் ஈரான் இப்படி ஏதாவது தாக்குதல் நடத்தினா உடனடியாக பதிலுக்கு அமெரிக்காவும் தாக்குதலை நடத்தும், அல்லது அன்றைக்கு இரவுக்கு போயிட்டு தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய கரையோர பகுதிகள், பந்தர் அப்பாஸ் பகுதி, இந்த மாதிரியான இடங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துகிறத நாங்கள் கடந்த மாதமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல சம்பவங்கள் அப்படி நடந்திருக்கு. ஆனால் இப்போ பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு அங்கே அமெரிக்கா இல்லை. ஏன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய அந்த பிளாக்கேட் கைவிடப்பட்டு வித்ரோ பண்ணி பின்னுக்கு விட்டார்கள். இனி போய் தாக்குறதாக இருந்தால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் இருக்குத்தானே, பஹ்ரைனாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய படைத்தளங்கள் இருந்தால் அமெரிக்க படையினர் போயிட்டு ஈரானை தாக்கணும். ஆனால் அப்படி தாக்கும்போது திருப்பி ஈரான் அந்தந்த நாடுகளை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தும். எனவே அது பெரிய மோதலாக போயிடும். அதனால் அமெரிக்க தரப்பிலிருந்து எந்த விதமான எதிர் தாக்குதலும் நடத்தப்படையலை. காரணம், அங்கே அமெரிக்க படையினரும் இல்லை. அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சுது. இது ஒரு அடையாள தாக்குதல். இருந்தாலும் அந்த தாக்குதலால் இன்னும் ஒரு விளைவு ஒன்று ஏற்பட்டது. நேற்று வியாழக்கிழமை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்வதேச சந்தைகள் பங்குச்சந்தையெல்லாம் ஆரம்பிக்கக்குள்ள அப்படியே நல்ல மகிழ்ச்சியோடு கோலாகலமாக ஆரம்பித்தன என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், சர்வதேச ரீதியாக எரிபொருட்களுக்கான விலைகள், அதாவது மசகு எண்ணெய்க்கான விலையெல்லாம் நன்கு குறைந்திருந்தன. பிப்ரவரி 28 முதல் இருந்த நிலைமையை விட அதை விட குறைஞ்சிருந்தது. குறிப்பாக பிரெண்ட் எண்ணெயினுடைய விலை $72 அதே போல் WTI விலை
$69 இருந்தது. முன்ன பின்ன நாங்கள் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. சமீபத்தில் அவ்வளவு குறைவாக இருந்தது. எனவே மகிழ்ச்சியோட ஆரம்பித்த வியாழக்கிழமை காலம சந்தைகள் முடியும் போது சற்று அதிகரிப்பை காட்டியிருந்தன. இந்த தாக்குதலை அடுத்து விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் நேற்று வியாழக்கிழமை இரவு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது பிரெண்ட் குரூட் ஆயிலினுடைய விலை $75.26 இருந்தது. அதே போல் WTI-யினுடைய விலை $71.29 இருந்தது. இது ஒரு சிறிதளவு அதிகரிப்பு இந்த தாக்குதல் காரணமாக. தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படையினர் பின்வாங்குவார்களா? இப்படியான ஒரு கேள்வி இப்போ பரவலாக எல்லோர் மத்தியிலும் முன்வைக்கப்படுது. ஏன்னு சொன்னால் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. வாஷிங்டன் நகரத்தில் 4வது சுற்று பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைக்கான நோக்கம் என்று சொன்னால் மோதலை முற்றுமுழுதாக முடிவுக்கு கொண்டு வந்து தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேலிய படையினர் கைப்பற்றி வைத்திருக்கின்ற பகுதிகளில் இருந்து பின்வாங்கி அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு போய்விட வேண்டும். அதுக்கு பிறகு தெற்கு லெபனானில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மறுபடியும் அங்கே கொண்டே குடியமர்த்தப்பட வேண்டும். இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இருந்த போதிலும் கூட தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படையினரை இப்போதைக்கு பின்னோக்கி நகர்த்துகின்ற ஐடியா இஸ்ரேலுக்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது காரணம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் நேற்று வியாழக்கிழமை இரவு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். தெற்கு லெபனான் பகுதியிலிருந்தும் காசா பகுதியிலிருந்தும் எப்போது படையினரை பின்வாங்குவது என்பது சம்பந்தமாக நாங்கள் என்னவும் தீர்மானிக்கல. எங்களுடைய தேவை முடியும் வரைக்கும் அங்கே படையினர் இருப்பார்கள் என்று சொல்லி கால நேரம் குறிப்பிடாமல் ஒரு பொதுவான அறிக்கை ஒன்று அவர் வெளியிட்டு விட்டார். அப்போ அதனை அடுத்து இப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்குது, படையினர் பின்வாங்குவார்களா இல்லையான்னு சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னால் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படையினர் இருக்கும் வரைக்கும் தாக்குதல்களுக்கான வாய்ப்புகள் இருந்தோன்னு இருக்கும். மாறி மாறி 2 தரப்பில் ஏதாவது ஒரு தரப்பு தாக்குதலில் ஈடுபட்டு அப்படியே உரசுப்பட்டு பிறகு பெரிய சண்டை வாரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எனவே அது ஒரு கேள்விக்குறியாகவும் அது ஒரு பிரச்சனையாகவும் தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இஸ்ரேலிய படையினர் பின்வாங்க மாட்டார்கள் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. வடகொரியா இன்று வெள்ளிக்கிழமை காலையில் பலவிதமான ஆயுத சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை அமெரிக்கா உடனடியாக கண்டித்திருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏவுகணை அல்லது ஒரு நீர்மூழ்கி கப்பல் இந்த மாதிரி தான் பரிசோதனை செய்து பார்ப்பார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலம வெள்ளனையை பலவிதமான ஆயுதங்கள், அதாவது 240 மில்லிமீட்டர் அளவை கொண்ட 24 குழல்களை கொண்ட பல்குழல் பீரங்கியை பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பல்குழல் பீரங்கி அது உலகத்தில் மிகவும் பழமையானது. எல்லா நாடுகளையும் பல்குழல் பீரங்கி இருக்குது. ஆனால் வடகொரியா டெஸ்ட் பண்ணது கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக், முழுக்க ஆட்டோமேட்டிக்கானது. எதிரிகளினுடைய நகர்வுகள் அல்லது எதிரிகளினுடைய ஏவுகணைகள் இது எங்கேயாவது தென்பட்டாலோ அல்லது எதிர்த்தரப்பிலிருந்து ஏவப்பட்டாலோ உடனடியாக தாங்களே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தாங்களே எதிர்த்தாக்குதலை நடத்தக்கூடிய ஆட்டோமேட்டிக்கான பல்குழல் பீரங்கிகளை பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறது கிம் ஜாங் உன் தலைமையிலான வடகொரியா. அது மட்டும் இல்லாமல் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தந்திரோபாய ரீதியில் செயல்படக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறார்கள். அதுவும் ஆட்டோமேட்டிக் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வடகொரியா இப்போ அண்மை காலமாக தென்கொரியாவினுடைய எல்லை இருக்குத்தானே, அதாவது வடகொரியாவினுடைய தெற்கு பகுதி அது தென்கொரியாவினுடைய ஆரம்ப புள்ளி என்று வைங்களேன். அந்த பகுதி நோக்கி இப்போ ஏராளமான தானியங்கி ஆயுதங்களை தொடர்ந்து அனுப்பி அந்த பகுதி முழுக்க பலப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. பெற்றும் போர் ஒன்றுக்கு தயாராகிற மாதிரி இப்பொழுது வடகொரியா ஆயுதங்களை குவித்து கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 டன் எடையுள்ள மிக பிரம்மாண்டமான ஒரு போர்க்கப்பல் ஒன்றை சேவையில் ஈடுபடுத்தி இருக்கிறது வடகொரியா. அதை அந்த கப்பல் கட்டுற யாற்றுக்கு தானே அதில் வச்சு உற்பத்தி செய்து விலகாலம் வச்சு கொண்டு வந்தது. இப்போ அதை வெளியில் கொண்டு படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த கப்பல். அதுவும் பலவிதமான நவீன ஆயுதங்களை தாங்கிய கப்பல் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இப்போ அண்மை காலமாக வடகொரியாவுக்கு என்ன ஐடியாவில் இருக்கிறார்கள் என்று தெரியல. ஆனால் ஆயுதங்கள் பெற்றுமளவில் குவிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலமாக நடந்த இந்த பரிசோதனைக்கு அமெரிக்கா தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. இந்த வாரம் சீனா ஒரு அரிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறது. அதாவது இந்த உலகத்திலேயே முதல் முறையாக அல்லது மிக பிரம்மாண்டமான அளவில் என்று சொல்லப்படக்கூடிய
சூரிய ஒளியிலான மின்சார உற்பத்தி. உங்களுக்கு தெரியும், சூரிய ஒளியை சோலார் பேனலில் விழுத்தி அதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. அது எல்லா நாடுகள்லேயும் தான் இருக்குது. ஆனால் சீனா அதனை சும்மா சாதாரணமாக செய்யாமல் ஏக்கர் கணக்கில் பெரிய பண்ணையாலாம் பெரிய நிலங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி, சீனாவில் அவ்வளோ பெரிய தேசம் இருக்குத்தானே. எனவே அதாவது சோலார் ஃபார்ம் என்று சொல்லி ஃபார்மாக அமைச்சு ஏராளமான பேனல்களை போட்டு பெற்றும் எண்ணிக்கையில் டபுள் டிஜிட்டில், அதாவது சாதாரணமாக இல்லை, டபுள் டிஜிட்டில் ஜிகாவாட்ஸ் அளவுள்ள மின்சாரத்தை இப்பொழுது உற்பத்தி செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த வாரம் அளவில் சீனா தான் இப்போ வேர்ல்டிலேயே நம்பர் ஒன்னாக வந்திருக்கிறது. அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற, அதாவது சூரிய ஒளி மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்ற நாடு என்கின்ற பெருமை இப்பொழுது சீனாவுக்கு சேர்ந்திருக்கிறது. இனி மிக விரைவில் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பிரித்தானியாவிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி. பிரித்தானிய வரலாற்றில் முதல் முறையாக என்று சொல்லத்தக்க வகையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் அரச குடும்பம் இருக்கின்றார்கள். மன்னர் சார்ல்ஸ் இருக்கிறார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த அரச குடும்பம் சார்பாக அரச குடும்ப வரலாற்றில் முதல் முறையாக மன்னர் சார்ல்ஸ் என்ன செய்ய தெரியுமா, தான் அரசாங்கத்துக்கு கட்டின வரியை பகிரங்கமாக வெளியில் சொல்லியிருக்கிறார். இப்போ தான் முதல் முறையாக சொல்லியிருக்கார், நான் இவ்வளோ வரி கட்டுறேன்னு சொல்லி. அந்த தொகை எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு முதல் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னு சொன்னால், பிரித்தானியாவில் அரச குடும்பத்தினர் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் வரி விலக்குக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 1993ஆம் ஆண்டு குயின் எலிசபெத் ஒரு முடிவெடுக்கிறார். அப்போ 93ஆம் ஆண்டில் இல்லை நாங்களும் மற்ற சாதாரண மக்கள் மாதிரி வரி கட்டுறோம், ஒரு பிரச்சனையுமே இல்லை, எங்களுக்கு வர்ற வருமானத்தில் கணக்கு பார்த்து நாங்கள் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம்னு சொல்லி 93ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் வரி கட்டுறது தான். ஆனால் வெளியில் சொல்லல எவ்வளோ கட்டப்படுது என்ன ஏதுன்னு சொல்லி வெளியில் தெரியல. இப்போ கிங் சார்ல்ஸ் முதல் முறையாக வெளியில் சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டுக்கான அந்த வரி ஆண்டிற்கு தானே, அதுக்கு 12.9 மில்லியன் பவுண்ட்ஸ், கொஞ்சம் ரஞ்சம் இல்லை, 12.9 மில்லியன் பவுண்ட்ஸ் வரி மட்டும் கட்டியிருக்கிறது அரச குடும்பம். எனவே வரியே இவ்வளவுன்னு சொன்னால் வருமானம் எவ்வளவாக இருக்கும், அதை நினச்சி பார்த்தா தலை சுற்றும். அப்போ அரச குடும்பத்துக்கு எப்படி இவ்வளோ வருமானம் பெறும், அவர்கள் என்ன ஏதாவது செய்கிறார்களான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அரச குடும்பத்துக்கு இங்கே யூகேல மட்டுமா சொத்துக்கள் இருக்குது, உலகம் முழுக்க சொத்துக்கள் இருக்குது. எங்கேயோ ஆக்கள் இல்லாத தீவுகள், கண்காணா தேசத்தில் இருந்தெல்லாம் அரச குடும்பத்துக்கு வருமானங்கள் வரும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அப்படி வர வருமானத்தில் கூட்டி கழித்து இந்த ஒரு வருஷத்தில் 12.9 மில்லியன் பவுண்ட்ஸ் வரி கட்டியிருக்கிறது அரச குடும்பம். அது அரச குடும்பம்னு சொல்லி எல்லாரும் இல்லை, கிங் சார்ல்ஸ் மட்டும் கட்டியிருக்கார். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.